உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு கால் பண்ணணும். என்ன? யாரு கால் பண்ணும்? உன்னோட அம்மாவுக்கு. அத்தைக்கு தான் சொல்றேன். நீ மாமுக்கு கால் பண்ண போறியா? ஆமா. ஏன்னா அத்தை வந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க. ஆனா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா அவர் தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுவார். நீ மாமுக்கு கால் பண்ண கூடாது. நான் ஏன் பண்ண கூடாது? என்னால கால் எல்லாம் பண்ண முடியும். அவங்க என்னோட மாமியார், என்னோட ரிலேஷன், அவங்க புள்ள என்னோட புருஷன். சோ கால் பண்ற உரிமை எனக்கு இருக்கு. இன்னொன்னு தெரியுமா, இதெல்லாம் அத்தைக்கு தெரியலனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உன் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு பொறுமையா தெரிஞ்சா அப்செட் ஆயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா கஷ்டமான நேரத்துல நம்ம ஃபேமிலி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால கண்டிப்பா அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஒரு ஆகணும். செகண்ட். என்ன குடும்பம் சொல்ற? அவங்க என்னோட குடும்பம், உன்னோடது இல்ல. சோ ப்ளீஸ் இனிமே என் குடும்பத்தை நம்மளோடதுன்னு சொல்லாத. என் குடும்பத்துல யாருக்குமே உன் கூட இருக்க இஷ்டம் இல்ல. கோர்ட்டோட ஆர்டர்ஸ்னால மட்டும்தான் உன் கூட இருக்காங்க. அதனால கோர்ட்டோட ஆர்டர்ஸ் தேவையில்லாம இப்படி மிஸ்லீட் பண்ணாத. ரிஷி, உனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு உனக்கு ஏன் என் மேல இவ்ளோ கோவம் வருது? என்ன காரணம்னு சொல்ல. சரி விட்டு தள்ளு. இருக்கட்டும், நீ இப்போ போதையில பேசிட்டு இருக்க. எனக்கு அது தெளிவா தெரியுது. இங்க பாரு, மறுபடியும் என்கிட்ட இதே டோன்ல பேச முயற்சி பண்ணாத. இந்த மாதிரி என்கிட்ட பேசாத. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற செய். ஆனா என்கிட்ட இப்படி ஆட்டிடியூட காட்டாத. உனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா அதை மட்டும் கொடு. அதுக்கு பேர் தான் மேனர்ஸ். ஆனா அதை உன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அர்த்தமே இல்லாம பேசுறது, பிரச்சனையை வீணா பெருசாக்குறது, இதையும் மேனர்ஸ் தான் சொல்வாங்களா? ஏன்னா இது உன்கிட்ட நிறைய இருக்கே. எனக்கு உன்கிட்ட பேசவே பிடிக்கல. அதுதான் உனக்கு நல்லது. யா பெட்டர். நான் ஒரு ஃபோன் பண்ணணும். நான் தான் மாம்க்கு கால் பண்ண வேண்டாம்னு சொல்றல. ப்ளீஸ். நானும் ஒரு தடவை சொல்லிட்டேன்ல. God, she is unbelievable. உனக்கு ஒரு பெரிய கிளாஸ் எடுப்பாங்கல, அதையும் நல்லா கேட்டு வாங்கிக்கோ. அப்பதான் உனக்கு புரியும். இவர் உங்ககிட்ட தான் சொல்றாரு. உன் மாமியார் உனக்கு கிளாஸ் எடுப்பாங்களாம். எல்லா இடத்துலயும் இதான் நடக்கும். மாமியார் எப்பவும் தம் பிள்ளைங்களை நல்லவன் தான் சொல்லுவாங்க. அப்புறம் மருமகளை தப்புன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்கீங்க. நீ வேணா பாரு, பழைய மொத்தமா உன் மேலதான் போடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மாம் குத்த சொல்லுவாங்க. இவளால தான் நாங்க இங்க இருக்கோம். எங்க ஜெயிலுக்குள்ள ஏதோ நான் கொஞ்சமா குடிச்சிருந்தேன். ஆனா அதுக்கு இவ என்ன ஜெயிலுக்கே கொண்டு வந்துட்டா. எனிவேஸ், நடக்கிறதுக்கு எல்லாமே நல்லதுக்கு தான். ஏன்னா டெய்லி உன்னை பத்தி புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுதுல்ல. அண்ட் உன்னை பத்தி நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறேனோ எல்லாமே மோசமா இருக்கு. எனக்கு இது எதுவுமே சரியா படல. நான் என் அம்மாவோட கோவத்துல இருந்து இவளை காப்பாத்தல. இன்ஃபேக்ட் என் அம்மா கோவத்துல இருந்து நான் என்ன காப்பாத்திக்கிறேன். இவளை கூட்டிட்டு மகாபலேஸ்வர் போகாதுன்னு அம்மா படிச்சு சொன்னாங்க. ஆனா நான் மாமோட பேச்ச கேட்கல. இவளை இங்க கூட்டு வந்த. நான் கூட்டு வரல, இவளே என் கூட வந்து ஒட்டிக்கிட்டா. ஆஹா, உன்ன மாதிரி ஒரு பையன் எனக்கும் கிடைச்சிருக்கணும். யாரு தன்னோட அம்மா மேல முழு பாசம் காட்டுறானோ அவன் தன் மனைவி மேலயும் அதே அன்பைதான் காட்டுவான். வீட்டுக்கு போனதும் ரெண்டு பேரும் சுத்தி போட்டுக்கோங்க. ரொம்ப அற்புதமான ஜோடி. உங்க ரெண்டு பேரையும் எந்த ஜென்மத்திலையும் பிரிக்கவே முடியாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.